டிஎம்டிவி செய்திகள். வணக்கம், இது டிஎம்டிவி செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக முதல்வராக பதவியேற்றார் ஓ பன்னீர்செல்வம். யுவதி மீது தாக்குதல் மேற்கொண்ட போலீஸ் சார்ஜென்ட் பதவியிலிருந்து இடைநிறுத்தம். முக்கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை. பொதுமக்களின் எதிர்ப்பினை அடுத்து வெற்றிலைக்கேணி காணி அளவீடு கைவிடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் இன்று பிற்பகல் பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிமையான பதவியேற்பு விழாவின் போது அவருக்கு ஆளுநர் ரோசையா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இருந்த 30 பேரும் மீண்டும் அமைச்சர்களாகியுள்ளனர். அனைவரும் பதவி பிரமாணம் எடுத்து வருகின்றனர். பதவியேற்பு விழாவில் பிற கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. நேற்று நடந்த அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய சட்டமன்ற கட்சி தலைவராக பன்னீர்செல்வம் தெரிவு செய்யப்பட்டார். இதனை அடுத்து தனது சகாக்களுடன் ஆளுநர் ரோசையாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அதைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க வருமாறு பன்னீர்செல்வத்திற்கு ஆளுநர் ரோசையா அழைப்பு விடுத்தார். இதனை அடுத்து இன்று தமிழக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். ரத்தினபுரி பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் வைத்து யுவதி ஒருவர் மீது தடியடி மேற்கொண்ட போலீஸ் சர்ஜென்ட் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் பதவியிலிருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளார். ரத்தினபுரி பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் வைத்து யுவதி ஒருவரை போலீஸ் சர்ஜென்ட் ஒருவர் தடியால் தாக்கும் காட்சிகள் அடங்கிய வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, 3 வாரங்களுக்கு முன்பு மேற்படி பகுதியில் வைத்து பெண்கள் இருவர் சண்டையிட்டுள்ளனர். இதன் போது அங்கு கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி பெண்கள் இருவரையும் அமைதியாகும்படி கட்டளையிட்டுள்ளார். இதில் கோபமடைந்த பெண்ணொருவர் போலீஸ் அதிகாரி மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். கோபமடைந்த போலீஸ் அதிகாரி குறித்த பெண்ணுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் கையில் வைத்திருந்த தடியால் பெண்ணை பலமாக தாக்கியுள்ளார். இக்காட்சியை பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் இருந்த நபர் ஒருவர் தனது தொலைபேசியில் பதிவு செய்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளார். வாரியபுல பஸ் நிலையத்தில் வைத்து தன்னை வார்த்தை மற்றும் சைகை மொழி மூலம் துஷ்பிரயோகப்படுத்தியதாக கூறி யுவதி ஒருவர் இளைஞன் ஒருவரை பலமாக தாக்கிய சம்பவம் அண்மையில் பலரின் கவனத்தை ஈர்த்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மகாவிவை பகுதியில் கடந்த 1994ஆம் ஆண்டு இடம்பெற்ற முக்கொலையுடன் தொடர்புடைய நபருக்கு மரண தண்டனை விதித்து சிலாபம் நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை தீர்ப்பளித்தது. கடந்த 1994ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் தேதி மகாவிவை வாராந்த சந்தையில் வைத்து நபர் ஒருவரினால் பெண்ணொருவர் உட்பட 2 ஆண்கள் படுகொலை செய்யப்பட்டனர். தங்க நகை விவகாரமே இத்தாக்குதலுக்கு காரணம் என விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இவ்வழக்கு இன்று திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் மேற்படி உத்தரவினை பிறப்பித்தார். வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இராணுவத்தினரின் தேவைக்காக நில அளவையாளர்களால் இன்று திங்கட்கிழமை நில அளவீடு செய்ய மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் காணி உரிமையாளர்களினதும் மக்கள் பிரதிநிதிகளினதும் எதிர்ப்பின் காரணமாக கைவிடப்பட்டுள்ளது. மண்டலாய், தட்டாங்கோடு, புல்லாவெளி ஆகிய கிராமங்களை உள்ளடக்கிய ஏறத்தாழ 700 ஏக்கர் அளவிலான காணியை படையினர் தங்கள் பயிற்சி தேவைக்கென கையகப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக நில அளவீடுகளை மேற்கொள்வதற்காக கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதியும் நில அளவையாளர்கள் நிலத்தை அளவீடு செய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், மக்கள் பிரதிநிதிகள் எதிர்ப்பினை அடுத்து அம்முயற்சி கைவிடப்பட்டிருந்தது. தொடர்ந்து மீண்டும் நில அளவை செய்ய போவதாக நில அளவை திணைக்கள அதிகாரிகள் காணி உரிமையாளர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இதன் போது அங்கு கூடிய பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் காணி அளவீடுகள் செய்வதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்ததை அடுத்து காணி அளவீடு செய்யும் பணிகளை நில அளவையாளர்கள் கைவிட்டு சென்றனர். இந்த எதிர்ப்பு நடவடிக்கைகளில் காணி உரிமையாளர்களோடு சேர்ந்து அங்கு வருகை தந்திருந்த வடமாகாண விவசாய அமைச்சர் பொன்னுத்துறை ஐங்கரநேசன், வடமாகாண சபை உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன், MK சிவாஜிலிங்கம், வல்வை நகரசபை உப தலைவர் கந்தசாமி சதீஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.